சரி மல்லிகா, நீ எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மேலே மண்டபத்துக்கு போயிட்டு சரியா? அங்கே போயிட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணுற வேலை இருந்ததுன்னா நீ ஆளுங்களை வச்சு சுத்தம் பண்ணிட்டு நான் வந்து நம்ம சண்முகத்தை கூட்டிகிட்டு போயிட்டு கிடா வெட்டி உரிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க, நீ மகனை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் ஆகிற வேலையை பாருங்கள். பூசாரிக்கிட்ட நான் நேற்றே ஃபோன் போட்டு சொல்லிட்டேங்க. அவர் எங்கள் ஆளுங்களை விட்டு சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? நல்ல வேலை முன்னாடியே சொல்லி வச்சுட்டியா, ரொம்ப நல்லதாக போச்சு. சரிம்மா, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். டே சண்முகம், வாப்பா கொஞ்சம். அப்பா, நம்ம போய் கிடா வெட்டி உரிச்சிட்டு வந்துடலாமா? ஆமாப்பா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். சரி, தேவியையும் பேத்தியையும் அம்மா கூட கோயிலுக்கு அனுப்பிச்சி வச்சிரு. அவங்க மேலே மண்டபத்தில் போய் இருக்கட்டும், நம்ம போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் வா. சரிம்மா தேவி, நீங்கள் 2 பேரும் அம்மா கூட மேலே மண்டபத்தில் போய் இருங்க, வந்துடுறோம். சரிங்க. ஏம்மா, பார்த்து படியில் ஏறணும் சரியா? படியெல்லாம் கொஞ்சம் கரடு மரடாக இருக்கும், கொஞ்சம் காலை பார்த்து வைங்க சரியா? முள்ளு கல்லெல்லாம் குத்திட போகுது. அதெல்லாம் நான் பார்த்து கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. தேவிமா, எங்கே கூட வந்தவங்களாம் எங்கம்மா நிற்கிறாங்க? அத்தை, அவங்கெல்லாம் அங்கே ஒரு படிக்கிட்ட இருக்குல்ல அத்தை, அங்கே நின்றுட்டு இருக்காங்க. சும்மா சுற்றி பார்க்குறேன்னாங்க அத்தை. அப்படியா? சரி சரி, அவங்க கோயில் என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறாங்க போல இருக்கு. சரி வாங்க போகலாம். பாட்டி, இது என்ன கோயில் பாட்டி? நம்ம வந்ததே இல்லைல்ல. ரியாமா, இதுதான் நம்ம குலதெய்வ கோயில். இப்போ தானே நீயும் அம்மாவும் புதுசாக வரீங்க. நான் உன்ன மாதிரிலாம் இருக்கும்போது வருஷம் வருஷம் இங்கே வந்து பொங்க வச்சு கிடா வெட்டுவோமா. இப்போ தான் வர முடியல. அப்படியா பாட்டி? ரொம்ப அழகாக இருக்குது இந்த லொக்கேஷன்லாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? சரி, வருஷம் வருஷம் இங்கே வருவோம். சரிங்க பாட்டி. என்னக்கா, யாரையுமே காணோம். எல்லாரும் நம்மளை விட்டுட்டு முன்னாடி போயிட்டாங்க போல. போகட்டுமா? இப்போ சீக்கிரமா போய் என்ன பண்ண போகிறோம்? அவங்களாம் முன்னாடி போய் சமைக்கிற வேலை மற்ற வேலையெல்லாம் பார்க்கட்டும். நம்ம அப்படியே பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு சாப்பாடெலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் போகலாம். கரெக்டாக சொன்னீங்க, போங்க. முன்னாடியே போனால் நம்ம தான் வேலை பார்க்கணும். சரி, பசங்கள்லாம் எங்கே, யாரையும் காணோம். வாண்டுங்களெல்லாம் இப்போதான் இந்த பாக்கியாக்கா மகளுங்க கூட அனுப்பிச்சி விட்டேன். ஒரே ஆட்டம், கையிலே பிடிக்க முடியலையே. புடி இடமா வேற இருக்குதா, நல்லா உங்களுக்கு தோதா போச்சு. சரி, அப்படியே போய் சுற்றிட்டு வரட்டும். சரிக்கா, அப்போ வாங்க நம்மளும் போகலாம். அடியாத்தி, என்ன இத்தனை படி இருக்குது, நான் எப்படி ஏறுவேன்? அட பாக்கியாக்கா, என்னக்கா, ஒரு 100 படி 150 படி தான் இருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் ஏறிடலாம் வாங்க. அட கீதா, நீ வேற. எங்கள் வீட்டில் 5 படி ஏறுறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்கும். மொட்டை மாடி, இதனால தான் நான் ஏறுறதே இல்லை. துணி போட்டால் கூட என் மரத்தலுகளை போய் எடுத்துகிட்டு வர சொல்லிடுவேன். ஐயோ, கீழே எதுக்கு போயிருக்க முடியாதோ? பாக்யாக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. பேசி பேசி பொறுமையாக ஏறுவோம் சரியா? அக்கா, சாமி மேலே தானே இருக்குது, மேலே தாக்கா போகணும். ஆமாம்ல, மேலெல்லாம் போய் ஆகணும். சரி வாங்க, பொறுமையாக ஏறுவோம். ஆமாம், எங்கே மல்லிகா பாட்டி அவங்க குடும்பத்தில் யாரையும் காணோம்? பாக்கியா, கீதா, நெட்டவள்ளி, நேராக இங்கேயே வந்துட்டீங்களா? வாங்க மல்லிகாம்மா. அப்படியே வண்டியை விட்டு இறங்கி நீங்கள் அங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க. நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்தோம்மா. சரி, அதான் மேலே போகலாம் அப்படின்னு நின்றுட்டு இருந்தோம். வாங்கம்மா. அப்படியாம்மா? சரி சரி, பார்த்து பொறுமையாக ஏறுங்கம்மா. படியெலாம் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும், பார்த்து ஏறுங்க. எனக்கு தான் கால்லாம் வலி, எப்படி ஏற போகிறேனோ தெரில. என்ன பாட்டியோய், கால் வலியா? இருங்க, தாத்தா வருவார், தூக்கிட்டு போக சொல்லிடுவோம். அட போகீதா, நீ சொன்னோன்னையும் எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. என்ன பாட்டி, முகம்லாம் ஒரே புன்னகையாக இருக்குது, அப்படி என்ன விஷயம் சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை நெட்டவள்ளி. சரி வாங்க வாங்க. இல்லை இல்லை, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் முகமே செவந்து போச்சே வெக்கத்தில். ஆமாம், உண்மையை சொல்லுங்கள் பாட்டி. என்ன நீங்கள் சொல்லலைன்னா இப்போ உங்களை மேலே ஏற விட மாட்டோம். அது ஒன்றும் இல்லைங்கடி. கல்யாணம் ஆன புதுசில் மொத புருஷன் பொண்டாட்டியா மலைக்கு வரும்போது புருஷன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போய் சன்னதி வரைக்கும் தூக்கிட்டு போகணும். உங்கள் தாத்தாவும் என்னை இப்படி தான் தூக்கிட்டு போனார். அது ஞாபகம் வந்துருச்சு நீ சொன்னோன்னையும். ஓ மல்லிகாமா, பார்த்தீங்களா, சொல்லாமல் மறைச்சிட்டீங்க. இதெல்லாம் நடந்திருக்கா? அப்படி போடு. அட நீங்கள் வேறடி, சும்மா இருங்க. சரி வாங்க, ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். பாட்டி பாட்டி, அப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா அப்பாவும் ஒன்றா சேர்ந்து இப்போ தானே குலதெய்வ கோயிலுக்கு வராங்க. அப்போ அப்பா அம்மாவை தூக்கிட்டு தான் மலையில் ஏறுவாரா? ரியா, கொஞ்சம் சும்மா இருடி, நீ வேற. அச்சோ, அக்காவுக்கு பாருங்க வெக்கத்தை. இப்படி மாறி மாறி வெக்கப்பட்டுட்டே இருந்தா என்ன பண்றது? என்னம்மா தேவி, என் மகனை உன்னை தூக்கிட்டு போக சொல்லட்டுமா? அத்தை, அவங்க தான் சும்மா பேசிட்டு இருக்காங்களா, நீங்களுமா? வேணாத்த, அவரே ஆல்ரெடி கால் வலியோட இருக்காரு. வேண்டாம் வேண்டாம். ஹலோ மம்மி, நான் சும்மா தான் கேட்டேன், உடனே நீங்கள் நினைப்பு தான் உங்களுக்கு. போங்க போங்க. சரி சரி வாங்க, வெயில் வரத்துக்குள்ளேயும் மேலே ஏறலாம். என்னது, அங்கே லட்சுமியா வரா? ஆமாம் ஆமாம், லட்சுமி அக்கா தான் வர்றாங்க. எப்படி தனியாக வராங்க? ஆமாம் நெட்டவள்ளி, அவங்க வீட்டுக்காரரு கொண்டுட்டு வந்து விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ண, லேட் ஆயிடுச்சு, நீங்கள் முன்னாடி போங்கக்கா, நான் வந்துடுறேன்னு. வா லட்சுமி. எங்க உன்னை விட்டுட்டு தம்பி போறாரு போல இருக்கு, அவரை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. மல்லிகாமா, அவருக்கு இங்கே பக்கத்து தோப்பில் தேங்காய் பறிக்கிற வேலை இருக்குதான், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மல்லிகாமா. அவர் என்னை கூட்டிகிட்டு போக வருவார். அப்படியா? சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு, அப்படியே கையோட சாப்பிட்டுட்டும் போகட்டும். சரி வா வா, கரெக்ட் நேரத்துக்கு தான் வந்திருக்க. வாங்க, நம்ம எல்லாம் மேலே போவோம்.
தேவி, ரியா, 2 பேரும் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம குலதெய்வ சாமி, சரிங்களா? நல்ல சக்தி வாய்ந்த சாமி, நல்லா மனசார வேண்டிக்கோங்க. என்ன வேண்டுமோ எல்லாமே நடக்கும். சரிங்க அத்தை. நான் அவங்களுக்கு மட்டும் சொல்லலை, உங்களுக்கும் மனசில் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் வேண்டிக்கோங்கம்மா. நல்லதாக நடக்கணும். சரிங்க மல்லிகாமா. மல்லிகாமா, இது ரொம்ப பழமையான கோயில் போல இருக்கே. ஆமாம் பாக்கியா, இது என் மாமனாரோட தாத்தா காலத்துலேருந்து இருக்குது. அப்போது வெறும் சிலைங்க மட்டும்தான் இருந்திருக்கு, அதை வச்சு தான் சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்புறம் என் மாமனார் கைக்கு வந்ததுக்கப்புறம் அவர் சும்மா சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு, சொந்த பந்தம் பங்காளியெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் காசெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கட்டுனாங்க. இப்போ அவர் காலத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நாங்கள் தான் பார்க்கணும் பாக்கியா. அப்படியா மல்லிகாமா? அப்போ அந்த காலத்து கோயில். சரி சரி, வந்து வேண்டிட்டு போகிறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமாம் லட்சுமி. மல்லிகா பாட்டி, அப்போ ஐயா கிட்ட கேட்டு கோயிலை ரெடி பண்ணி அடுத்த வருஷமே ஒரு பூஜை போட்டுலாம்ல பாட்டி? பண்ணுவோம்மா. கோயில் விஷயத்துலலாம் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாதுல்ல, பொறுமையாக பண்ணலாமா? நெட்டப்பள்ளி, கோயிலை பற்றிலாம் தெரியாமல் நீ அது இதுன்னு பேசிட்டு இருக்காத, விளையாட்டுத்தனமா, சரியா? கீதாக்கா, அதுக்குள்ளே நீ ரொம்ப ஓரா பேசாத சரியா? நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்? சரிம்மா, நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க. நான் தாத்தாவை போய் பார்த்துட்டு வரேன். கிடா உடிச்சு சமையலாம் ஆகிட்டு இருக்கா என்னன்னு தெரியல, ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வரேன். ஐயா, நீ கொஞ்சம் கூட வையா? வாங்க மல்லிகாம்மா, வாங்க போகலாம். ரியா, நீ இப்போ எத்தனை நாள் படிக்கிற? ஐயோ ஆண்டி, நான் ஸ்கூல் போகல. நான் ஸ்கூல் முடிச்சு நான் காலேஜ் ஜாயின் பண்ணினேன் ஆண்டி. இன்ஜினியரிங் செகண்ட் இயர். என்ன சொல்ற ரியா? காலேஜ் போறியா? உனக்கு அவ்வளோ வயசாயிருச்சா? பார்த்தா இவ்வளோ சின்ன பொண்ணு மாதிரி இருக்க. ஐயோ ஆண்டி, அதுக்கு நீ என்ன வயசாயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? சின்ன பொண்ணு தான், காலேஜ் போகிறதுனால என்ன பெரிய பொண்ணா என்ன? ஹலோ ரியா, அதுக்கு நீ என்ன, நீ என்ன ஆண்டி சொல்கிற? ஆண்டிலாம் இல்லை, அக்கான்னு கூப்பிடு, ஓகேவா? ரியா, இப்படிலாம் சொல்லக்கூடாது, பெரியவங்கல்ல. ஓகே நெட்டவழி அக்கா, இதுக்கப்புறம் உங்கள் அக்காலையும் கூப்பிட்றேன், சாரி. தேவி அக்கா விடுங்க, நம்ம பொண்ணு தானே, பரவாயில்ல. ரியா, நான் கூட என்னமோ நினச்சேன், நல்லா வாயாடியாக இருப்ப போலையே. அச்சச்சோ ஆண்டி, அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப சமத்து பொண்ணு. கீதா, நெட்டவள்ளி இதை இப்படி தான் பேசினா பேசிக்கிட்டே இருப்பா. பரவாயில்லக்கா, ரியா சிட்டியில் இருக்க பொண்ணு மாதிரியே தெரியல, நல்லா ஜகஜமா விளையாட்டா எல்லாரு கூடயும் பேசுகிறாள். நெட்டவள்ளி அவளுக்கு அங்கே இருக்கிறத விட அவங்க தாத்தா பாட்டி கூட இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். காலேஜ் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா ரியா? அப்போது எங்கள் ஊருக்கு வந்துடுறியா நீ? ஆமாங்க நெட்டவள்ளி அக்கா, கடைசி எக்ஸாம் எழுதின அடுத்த நாள் நான் ஊருக்கு கிளம்பி வந்துடுவேன். நான் அப்பா கிட்டே சொல்லிட்டேன், பர்மிஷன் கொடுத்துட்டாங்க டாடி. அப்படியா ரியா? சரி சரி, சீக்கிரம் வந்துடு சரியா? நம்ம ஊரில் நான் உனக்கு சுற்றி காட்டுறேன். ஆமாம் நெட்டவள்ளி, அவள் காலேஜ் முடிச்சுட்டு வரப்போறா. உனக்கு என்ன இன்னும் 16 வயசு நினைப்பா? வீட்டை பார்க்க நான் ஆல்ரெடி உன் மாமியார் திட்டிகிட்டு இருக்கு, நினப்பில் இருக்கா இல்லையா? கீதாக்கா, ஏங்கா நீங்கள் அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க இப்போ? சரிங்கம்மா, நீங்களாம் இங்கேயே இருங்க. அத்தை போனாங்க, இன்னும் ஆளை காணோம். நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். மல்லிகா, மேலே எல்லாம் ரெடியா? வந்தால் சாமி கும்பிட்டுலாமா? ஆமாங்க, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரி, அதான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு போகலாம் நானும் பாக்கியா வந்தோம். எல்லாமே ரெடி தான். இன்னும் 10 நிமிஷத்துல மேலே கொண்டுட்டு வந்துருவாங்க. ரொம்ப நேரம் நிற்காதீங்க, கண்ணி எரிய போகுது. அப்படிங்களா? இன்னும் 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிருமா? சரி சரி, சண்முகங்க. கீழே லாரி நிற்குதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட சொன்னேன். லாரி டிரைவரை கூப்பிட்டு எடுத்து விட்டுட்டு வரேனா, அங்கே தானே பந்தி பரிமாறணும். அப்படிங்களா? சரி சரி, அப்போ வாங்களேன், எல்லாரும் ஒன்றா போயிடலாம். சரி இரு, நான் அந்த சமைக்கிற தம்பி கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயா சொல்லுங்கய்யா. ஏப்பா தம்பி, சாப்பாடுலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக மேலே எடுத்துட்டு வாப்பா. நாங்கள் போய் படையெல்லாம் போடணும். சரிங்கய்யா, நீங்கள் போய் மேலே ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பாருங்கள். நாங்கள் இன்னும் 10 நிமிஷத்தில் கொண்டு வந்துடுறேயா. சரிப்பா, வந்துடுறியா? சரி 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 வா. ஐயா, சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்யா, எங்கே வைக்கணும்? எப்பா சமயக்கார தம்பி, படையலுக்கு மட்டும் இங்கே ஒரு இலைக்கு அளவாக இருந்தால் போதும்ப்பா. மற்றதெல்லாம் அங்கே சாப்பிட்ற இடத்துக்கு கொண்டு போயிரு, சரியா? அப்படியாம்மா, சரி சரி. அம்மா, நீங்கள் சொல்ல மாதிரி எல்லாமே வச்சுட்டேம்மா. பார்த்துறீங்களா? நான் மற்றதெல்லாம் கீழே எடுத்துகிட்டு போட்டா? சரிப்பா, நீ போ. எப்பா சண்முகம், வந்து தீபத்தை காட்டி சாமியை கும்பிடுப்பா. அப்பா, பெரியவங்க நீங்கள் இருக்கும்போது நான் எப்படிப்பா பண்ணுறது? நீங்கள் பண்ணுங்கப்பா. இல்லைப்பா, இதுக்கப்புறம் எல்லாமே நீ தான் பண்ணணும், சரியா? எனக்கு அப்புறம் எல்லாம் நீ தானே பார்க்க போகிற, நீயே பண்ணு. அதான் அப்பா சொல்கிறாருல்லடா, பண்ணு நீ போ. சரிம்மா. ஏம்மா தேவி, நல்லா மனசார வேண்டிக்கம்மா. அம்மா, நீங்களும் எல்லாரும் வேண்டிக்கங்கம்மா. சரிங்க அத்தை. சரிப்பா தம்பி, படையல் சாப்பாட்டை நீ, தேவி, பேத்தி 3 பேரும் சாப்பிடுங்க, சரிங்களா? சாப்பிட்டு கீழே வாங்க, நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட கீழே கூட்டிகிட்டு போகிறோம். சரிப்பா, பார்த்து பத்திரமா போங்க. நாங்கள் இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுறோம்ப்பா. என்ன, அத்தையும் மாமாவையும் இருக்க சொல்லியிருக்கலாம்ல, அவங்களும் சாப்பிட சொல்லியிருக்கலாம். அவங்க மட்டும் கீழே போகிறாங்க. இல்லை தேவி, அது வேண்டுதல் எனக்கு தானே, அதனால நம்ம 3 பேர் தான் சாப்பிடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, எல்லாம் நம்ம இடம் தானே, பார்த்துக்கலாம். சரிங்க சரிங்க. சரி ரியா, வா, சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பணும், வா. மம்மி, இலையில இவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் எப்படி சாப்பிட்றது? அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? சாமி சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவா.
ஏம்மா எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்கம்மா. சரிங்களா? எல்லாம் நிறையா இருக்குது, மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்க. மல்லிகாமா, ஆளுக்கு தனித்தனியாக எல்லாம் இலை போட மாட்டீங்களா? இல்லை கீதா, இந்த கிடா விருந்தெல்லாம் நாங்கள் எப்போதும் ஒரு இலையில 3 பேர் 4 பேர் சாப்பிடுவோம். அதனால பெரிய இலையாக தான் வாங்கிட்டு வருவோம். அம்மா இதுவும் நல்லா தான் இருக்கு. சேர்ந்து ஒரே இலையில சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சரிம்மா சரிம்மா, பசங்க குழந்தைங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கி கொடுங்க சரிங்களா? என்னடி இவனுங்க 3 பேரே வந்ததுலேருந்து ஆளையே பார்க்கல. கரெக்டாக பந்தியில் வந்து உட்காந்துருக்காளுங்க. எங்கே போனாலுங்க இவளுங்க? அதை தான் கீதாக்கா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்டாக சாப்பாடு நேரத்துக்கு வராளுங்களே, எங்கே சுற்றிட்டு வராளுங்கன்னு தெரியலையே. இரு இரு, எங்கே போனீங்கன்னு கேட்போம். வம்பெழுத்துருவோமா என்ன சொல்லு. அடியே கீதா, நெட்டவள்ளி, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஒழுங்கா சாப்பிடுங்க. வந்த இடத்துல வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும் சரியா? பாக்கியாக்கா நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீங்க, நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். சரிங்க சரிங்க, சாப்பிடுங்க எல்லாரும். ஆஹா ஆஹா, என்ன ருசி என்ன ருசி. சும்மா சொல்லக்கூடாது. கோயில் சாப்பாடு தான் போங்க. சரியா சொன்ன நெட்டவள்ளி. என்னதான் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் இது மாதிரி கிடா வெட்டி விருந்து வச்சு கோயிலில் சாப்பிட்றதே அது தனி டேஸ்ட்டு தான். சரிம்மா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு வாங்க. நான் அந்த வண்டி எடுத்து நிறுத்த சொல்கிறேன். இருட்டுறதுக்குள்ளேயும் வீட்டுக்கு போகணும்ல, பொறுமையாக சாப்பிடுங்க. அதுக்குன்னு அவசரப்படாதீங்க. அப்பா எல்லாரும் வந்துட்டாங்களான்னு ஒரு தடவை கேட்டுட்டிங்கன்னா வண்டி எடுக்க சொல்லிடலாம்ப்பா. சரிப்பா சரிப்பா. பாக்கியா கொஞ்சம் பாருமா எல்லாம் வந்தாச்சான்னு. ஐயா, எல்லாரும் வந்துட்டாங்கய்யா. மல்லிகா பாட்டியும் தேவியும் படுத்துருக்குறாங்க. டயர்டாக இருக்கு போல இருக்கு. மற்ற எல்லாரும் வந்தாச்சியா? போகலாம். சரிப்பா, நீங்கள் போய் பார்த்து ஏறுங்க. டிரைவர் அண்ணே எல்லாரும் ஏறிட்டாங்கண்ணே, வண்டி எடுக்கலாம். பார்த்து பத்திரமா போங்கண்ணே.